சிவபெருமான் எதுக்கு யமனை எட்டி உதைச்சார்னு தெரியுமா? மிருகண்டு முனிவர் சிவபெருமானிடம் குழந்தை வரம் கேட்டார். சிவன் அவருக்கு 2 விருப்பங்களை கொடுத்தார். முட்டாளாக 100 வருடம் வாழும் மகன் வேண்டுமா, அல்லது அறிவும் பக்தியும் கொண்ட ஆனால் வெறும் 16 வருடம் மட்டுமே வாழும் மகன் வேண்டுமா? முனிவர் 16 வயது மகனையே தேர்ந்தெடுத்தார். அவன்தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் ஒரு தீவிர சிவபக்தனாக வளர்ந்தான். நாட்கள் ஓடியது. விதிப்படியே அந்த கடைசி நாளும் வந்தது. அவனுடைய 16வது பிறந்த நாளும் வந்தது. பெற்றோர்கள் கதறி அழுதார்கள். ஆனால் மார்க்கண்டேயன் பயப்படவில்லை. நேராக திருக்கடையூர்ல உள்ள சிவா கோவிலுக்கு சென்றான். சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டிப்பிடித்து தியானம் செய்தான். நேரம் முடிந்தது. உயிரை எடுக்க யமன் எருமை வாகனத்தில் வந்தார். வா போலாம் என்று கூப்பிட்டார். ஆனால் மார்க்கண்டேயன் லிங்கத்தை விடவில்லை. கோபமடைந்த யமன் தனது பாச கயிற்றை வீசினார். அந்த கயிறு மார்க்கண்டேயனின் கழுத்தை மட்டுமல்லாமல் அவன் கட்டிப்பிடித்திருந்த சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நொடியில் லிங்கத்திலிருந்து உக்கிரமாக வெளிப்பட்டார் சிவா. என் பக்தன் மேலேயே கயிறை வீசுகிறாயா என்று கூறி யமதர்மனை தன் இடது காலால் எட்டி உதைச்சார். யமன் அங்கேயே சரிந்தார். பிறகு சிவபெருமான் மார்க்கண்டேயனை நோக்கி, மார்க்கண்டேயா, உனக்கு மரணமே கிடையாது. நீ என்றுமே 16 வயதோடு சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வரம் கொடுத்தார். இது மாதிரி வீடியோக்கள் தினமும் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.